ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் அமைச்சரவையில் மன்னர் அக்பர் இந்த அமைச்சர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. நம்ம நாட்டில் எத்தனை காக்கா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அமைச்சர்கள் யாருக்குமே இந்த கேள்விக்கான ஆன்சர் தெரியல. அந்த நேரத்தில் பீர்பால் உள்ள வர்றாரு. பீர்பால்கிட்ட இதே கேள்வி கேட்குறாரு மன்னர். உடனே பீர்பால் சொல்றாரு, கொஞ்சம் கூட யோசிக்காம, மன்னா நம்ம நாட்டில் 50,590 காக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். பீர்பால் எப்படி நீ இவ்வளவு கரெக்டா சொல்ற அப்படின்னு. மன்னா, உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா நம்ம நாட்டிலேருந்து யாராவது ஒரு காவலாளியை விட்டு காக்காயெல்லாம் எண்ணிக்கை வர சொல்லுங்க. ஒருவேளை நான் சொன்னதுலேருந்து காக்கா கூட இருந்துச்சுன்னா பக்கத்து நாட்டிலேருந்து நம்ம நாட்டு காக்காயை பார்க்கறதுக்காக உறவுக்காரங்க வந்திருக்கலாம், அதனால கூட இருக்கலாம். ஒருவேளை நான் சொன்னதை விட கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம நாட்டில் உள்ள காக்கா பக்கத்து நாட்டுக்கு அவங்க ரிலேஷனை பார்க்கறதுக்கு போயிருக்கலாம். அவ்வளவுதான் மன்னா அப்படின்னு சொல்றாரு. உடனே அக்பர் பீர்பாலோட புத்தி கூர்மையை பார்த்து பாராட்டுறாரு. அப்படிதான் மக்களே, நாமளும் இந்த சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய ஆளை வரணும்னா எந்த நேரமும் விழிப்புணர்வோட இருக்கணும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் டக்குன்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.